ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கை கால் வலியெலாம் இருக்குது, அடிக்கடி மூட்டு வலிக்குது, ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 முறை இந்த கீரை கடையில் செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. கை கால் வலியெலாம் காணாமலே போயிடுங்க. ஆமாங்க, முருங்கைக்கீரை கடையில் தான் இன்றைக்கி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு கீரை கடையில் இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. இதை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சுட சுட சாதத்தில் இந்த கீரை கடையில் போட்டு 1 ஸ்பூன் நெய் வச்சு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கோ இல்லை வெறுமனே ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு அமிர்தமாக இருக்குங்க. டேஸ்டான ஹெல்த்தியான இந்த கீரை கடையில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அதையும் பொரிய விட்டுடலாம். இது கூட ஒரு 10 மிளகு முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு 1-2 இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பித்தோடனே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற தக்காளி பழம் அளவு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தக்காளி பழமாக 2 பழம் எடுத்துருக்கிறேன். பெரிய தக்காளி பழம்னா ஒரு 1.5 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வதக்கி விட்டுறலாம். தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா வதங்கி வந்தாலே போதுமானது. இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கீரையை தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயமும் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. கீரை ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் கடையிலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. தக்காளியும் கீரையும் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வரணும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்தால் தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே சரி முருங்கைக்கீரை கொடுக்கும்போது நல்லா வேக வச்சுட்டு கொடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ கீரை நல்லா கொதித்து தக்காளி எல்லாம் மசிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தண்ணி ஓரளவுக்கு இருக்குது, ஃபுல்லாகவே வற்றலை. ஒரு கால்வாசி அளவு தண்ணி இருக்கும்போது நீங்கள் மத்து வச்சு கடையிறதுனாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாலும் சரி. மிக்சியில் போடுறதா இருந்ததுன்னா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு திரும்ப சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கணும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு எப்பயுமே கீரை செய்யும்போது கடைசியில் சேருங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன். மத்து வச்சு கடைஞ்சோன்னா முருங்கைக்கீரை என்ன தான் வெந்து வந்தாலும் அந்த அளவுக்கு சரியாக கடையிறதுக்கு வராதுங்க. நைஸாக கிடையாது, இந்த மாதிரி 1-2 திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க மென்று சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் லைட்டாக மத்து வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கடைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த தண்ணியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. தண்ணி கண்டிப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து வச்சுருக்கிற கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். நான் பல்ஸில் வச்சு 2 சுற்று மட்டும்தான் சுற்றினேன். அதுக்கு இந்த அளவுக்கு திப்பி திப்பியாக இருக்குது. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சோன்னாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்திங்கன்னா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் பசைஞ்சு கொடுத்தோன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி செய்து கொடுங்க. கொஞ்சம் வயசானவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெலாம் மென்று சாப்பிட முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கும்போது அவங்களுக்குமே முருங்கைக்கீரை கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த கீரை கடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்திருக்கிறோம். இது கை கால் வலி உடம்பு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 முறை சாப்பிடுங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையில் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.